நான் என் அம்மா அப்பாவின் மீது ரொம்ப கோபமாக இருந்தேன். ஏனென்றால் என் சகோதரனுடன் சேர்த்து எனக்கும் திருமணம் செய்யப்பட்டு கொண்டிருந்தது. ஒரே குடும்பத்தில் அந்த இரண்டு சகோதரிகளும் நாங்கள் இரண்டு சகோதரர்களும் இருந்தோம். ஆனால் என் விதியில் வேறு ஏதோ எழுதியிருந்தது. திருமணம் என் விருப்பத்திற்கு எதிராகவே நடந்தது. நான் 1000 மறுத்த பிறகும் என் திருமணம் நடந்துவிட்டது. என் மனைவி ரொம்ப நாட்டுப்புறத்து பெண்ணாக அப்பாவியாக இருந்தாள். என் அண்ணியின் வயது சரியாக இருந்தது. ஆனால் என் மனைவியின் வயது ரொம்ப குறைவு. அவளின் அப்பாவித்தனத்தைப் பற்றி எனக்கு தெரியாது. இன்று என் சுகவாச இரவு நான் என் மனைவியை பயமுறுத்தி அவள் இந்த வீட்டை விட்டு ஓடிவிடும்படி செய்ய விரும்பினேன். ஆனால் என் மனைவியை பயமுறுத்துவது எனக்கு ரொம்ப பெரிய விலை கொடுக்கும் என்பது எனக்கு தெரியாது. என் சிறிய தவறு என் முழு உலகத்தையும் மாற்றிவிடும். சுகவாச இரவில் மனைவியை பயமுறுத்த சென்றேன். ஆனால் நானே சிக்கிக்கொண்டேன். என் சிறிய வயது மனைவி படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு பீரியட்ஸ் ஆகி 1 மாதம் ஆகியிருந்தது. அந்த பெண்ணுக்கு என்னுடன் திருமணம் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அவள் ரொம்ப சிறியவளாகவும் மாசுமாகவும் இருந்தாள். நான் அருகில் சென்று படுக்கையில் உட்கார்ந்தேன். அவள் உதடுகளில் கை வைத்தேன். அவள் உடனே துள்ளி படுக்கையின் மறுபக்கம் ஓடினாள். இது என்ன அநாகரிகம் என்று கேட்டாள். நான் சொன்னேன், உண்மையான விளையாட்டு திருமண இரவில் விளக்கு அணைக்கப்பட்ட பிறகுதான் தொடங்கும். என் பேச்சை கேட்டு அவள் கொஞ்சம் பயந்தாள். எனக்கும் என் உணர்ச்சிகளை அடக்க முடியவில்லை. அதனால் விரைவாக விளக்கை அணைத்தேன். அவளை முடியை பிடித்து இழுத்து என் அருகில் கொண்டு வந்தேன். என் விருப்பத்திற்கு எதிராக என் வீட்டார்கள் சேர்ந்து இந்த திருமணத்தை நடத்தினார்கள். ஆனால் எனக்கு வேறு யாரையும் பிடிக்கவில்லை. நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் பூனம் இன்னும் ரொம்ப சிறிய வயதில் இருந்தாள். என் வீட்டார்கள் அந்த பெண்ணின் வயதைக் கூட பார்க்கவில்லை. இவ்வளவு சிறிய வயது பெண்ணுடன் எனக்கு திருமணம் செய்ய விரும்பினார்கள். நான் இவ்வளவு சிறிய வயது பெண்ணுடன் திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் வீட்டார்கள் என் ஒரு வார்த்தையும் கேட்கவில்லை. நாங்கள் அம்மா அப்பாவின் 2 மகன்கள் மட்டுமே. எங்கள் இருவருக்கும் சிறு வயதிலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்கள். அங்கு பெரியவர்கள் சிறு வயதிலேயே திருமணம் நிச்சயிப்பது வழக்கம். பூனம் என் புஷ்பா அண்ணியின் தங்கை. அவளுடன் எனக்கு திருமணம் நடந்தது. இப்போது என் அறையில் பூனம் மணப்பெண்ணாக படுக்கையில் உட்கார்ந்திருந்தாள். நான் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்று சொல்லி படுக்கையில் அருகில் உட்கார்ந்தேன். நான் முதலில் திருமணம் செய்ய விரும்பவில்லை. ஆனால் திருமணத்திற்கு பிறகு என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. என் உணர்ச்சிகளை அடக்குவது ரொம்ப கடினமாக இருந்தது. நான் அருகில் சென்று அவளது மென்மையான இளஞ்சிவப்பு உதடுகளில் விரலை வைத்தேன். என் விரல்கள் அவள் உதடுகளில் பட்டதும் அவள் உதடுகள் நடுங்கின. அவள் உடனே என் கையை தள்ளினாள். இது என்ன அசிங்கம், உன் கையை எடு என்றாள். நான் கடுமையாக சொன்னேன், ஏன் எடுக்கணும்? இப்போது நீ என் மனைவி ஆகிவிட்டாய். உனக்கு என்னுடன் திருமணம் செய்ய ரொம்ப ஆசைதானே? மேடையில் ரொம்ப சிரித்தபடி உட்கார்ந்திருந்தாய். இப்போது தெரிந்து கொள், திருமண இரவில் கணவன் மனைவியுடன் என்னவெல்லாம் செய்வான் என்று. இன்று உனக்கு ரொம்ப நல்ல அனுபவம் கொடுப்பேன். என் பேச்சை கேட்டு அவள் ரொம்ப பயந்து போனாள். இப்படிப்பட்ட அசிங்கமான பேச்சுகள் எனக்கு பிடிக்காது. எனக்கு இப்படிப்பட்ட அநாகரிகம் சுத்தமாக பிடிக்காது. அதனால் என் அருகில் வராதே என்று சொல்லி படுக்கையில் இருந்து எழுந்தாள். நான் அவளை வலுக்கட்டாயமாக பிடித்து எழுப்பினேன். அசிங்கம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது. மிஸ் பூனம், இந்த அசிங்கத்திற்கு நீ நல்லபடியாக தயாராக இரு. திருமண இரவில் இன்னும் என்னென்ன நடக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? பூனம் சொன்னால், என்னை பால்குடி குழந்தையாக நினைக்காதே, எனக்கும் தெரியும் கணவன் என்ன செய்வான் என்று. அவள் அப்படி சொன்னதும் எனக்கு கொஞ்சம் தொந்தரவு ஆனது. நான் கேட்டேன், அப்படி என்னெல்லாம் செய்வான் சொல்லு பார்க்கலாம். அவள் சொன்னாள், திருமண இரவில் கணவன் மனைவிக்கு முகம் காட்டும் பரிசு கொடுப்பான். பிறகு என்ன என்றேன். பிறகு கணவன் ஒரு நீண்ட உபதேசம் கொடுப்பான். என் அம்மா அப்பாவை நல்லபடியாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்களின் ஒவ்வொரு உத்தரவையும் கேட்க வேண்டும் என்று. நான் சொன்னேன், அடடா, உனக்கு இவ்வளவு பெரிய உபதேசம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு எல்லாம் தெரியும். சிறு வயதிலேயே ரொம்ப புத்திசாலி. ஆமாம், நான் புத்திசாலிதான். என் மாமியார் மாமனாரை எப்படி கட்டுப்பாட்டில் வைப்பது என்றும் எனக்கு தெரியும். இதை கேட்டு எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஆனது. நான் அவளை ஆச்சரியமாக பார்த்தேன். பிறகு அவள் சொன்னாள், விளக்கு அணைக்கப்படும் காலையாகிவிடும்.
நான் சீரியலில் பார்த்தது இவ்வளவுதான். அவள் பேச்சைக் கேட்டு நான் மனதுக்குள் சிரித்தேன். பிறகு அவள் கையை பிடித்து என் அருகில் இழுத்தேன். உண்மையான விளையாட்டு விளக்கு அணைக்கப்பட்ட பிறகுதான் தொடங்கும் என்று சொல்லி அவளை இன்னும் அதிகம் பயமுறுத்த விரும்பினேன். என் கடினமான கைகளால் அவள் உடல் முழுவதும் தடவினேன். என் கை அவள் உடலில் பட்டதும் அவள் பயந்தாள். நான் சொன்னேன், நீ உன் உடையை மாற்று என் சின்ன உயிரே, பிறகு எல்லாம் சொல்கிறேன். அவள் கன்னத்தில் மெதுவாக கிள்ளினேன். அவள் ரொம்ப பயந்தாள். நான் அலமாரியில் இருந்து ஒரு நைட் சூட் எடுத்து கொடுத்தேன். அவள் அதை எடுத்துக்கொண்டு வாஷ்ரூமுக்கு சென்றாள். மாற்றி வந்தாள். மேக்கப் போயிருந்தது. அந்த மெல்லிய ஜாலி நைட்டியில் அவள் இன்னும் அழகாக தெரிந்தாள். அவள் உடல் முழுவதும் ஜொலித்தது. அவள் தன் திறந்த தலைமுடியை பின்ன ஆரம்பித்தாள். நான் சொன்னேன், திறந்த முடியிலேயே ரொம்ப அழகாக இருக்கிறாய். முடியை திறந்தே விடு. பிறகு அவளை கைப்பிடியால் இறுக்கமாக பிடித்து படுக்கைக்கு அழைத்து வந்தேன். அறை இருட்டாக இருந்தது. நான் சொன்னேன், மிஸ் பூனம், இப்போது நீ தயாரா? உண்மையான விளையாட்டு இப்போதுதான் தொடங்கப் போகிறது. அவள் ரொம்ப பயந்து, இல்லை, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்றாள். நான் அவள் இரு கைகளையும் பிடித்தேன். இப்படியா? விளக்கை அணைக்கத்தான் வேண்டும். விளக்கு அணைப்பதன் பின்னணியில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரிய வேண்டும். நீ திருமணத்திற்கு ரொம்ப ஆசைப்பட்டாய். அழகான உடைகள், நகைகள், முகம் காட்டும் பரிசு எல்லாம் அழகாக தெரியும். ஆனால் உண்மை வேறு. அதை இன்று உனக்கு சொல்கிறேன். நான் பல்பை அணைத்தேன். அவள் கையை இறுக்கமாக பிடித்து என் அருகில் இழுத்தேன். அவளை என் மார்போடு அணைத்தேன். அவள் உடனே அலறினாள். விரைவாக என்னிடமிருந்து பின்வாங்கி விளக்கை போட்டாள். எனக்கு என் அக்காவிடம் போக வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பயந்தாள். கண்ணீர் வடிய ஆரம்பித்தது. என் நோக்கம் நிறைவேறியது. நான் அவளை பயமுறுத்தியே ஆக வேண்டும். நான் சொன்னேன், வா, நாடகம் வேண்டாம், இங்கே படு. இல்லையென்றால் உன்னுடன் பலவந்தமாகவும் செய்வேன். அவள் உடனே எழுந்து அறையை விட்டு வெளியே ஓடினாள். என் அண்ணன் ரமேஷின் அறை கதவை தட்டினாள். என் முகத்தில் புன்னகை பரவியது. என் அண்ணன், அம்மா, அப்பா எல்லாரும் வெளியே வந்தார்கள். அவள் அழுதபடி அண்ணியின் மார்பில் சாய்ந்து, அக்கா, எனக்கு உங்களுடனே தூங்க வேண்டும் என்று அழுதாள். ரமேஷ் அண்ணாவின் முகம் ஆச்சரியத்தில் திறந்தபடியே இருந்தது. முழு கதையும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. தமிழ் மொழிபெயர்ப்பு. என் பாட்டி பூனம் அழுவதால் பதறிப்போனாள். என்ன ஆச்சு உனக்கு என்று கேட்டாள். பூனம், நான் ஆகாஷின் அறையில் தூங்க மாட்டேன், உங்களுடன் தான் தூங்க வேண்டும் என்றாள். ரமேஷ் அண்ணன் மிகவும் கவலையுடன் தெரிந்தார். பாட்டி காரணம் கேட்டாள். ஆனால் அவள் என்ன சொல்லப் போகிறாள்? அவள் எதுவும் சொல்லவில்லை. பூனம் பாட்டியின் அறைக்குச் சென்று படுக்கையில் உட்கார்ந்தாள். என் அம்மா, ஆகாஷ், அவளுக்கு என்ன ஆச்சு என்று கேட்டாள். திருமணச் சடங்குகளின் போது அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். நான் சொன்னேன், உங்களுக்கு சிறு வயது பெண்ணை திருமணம் செய்யும் ஆசைதானே? இப்போது பாருங்கள், அவள் குழந்தைத்தனம் கையை பிடித்ததும் சத்தம் போட ஆரம்பித்து விட்டாள். இனி நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள். இப்படிச் சொல்லிவிட்டு நான் என் அறைக்குச் சென்று படுக்கையில் படுத்து ஆழமான நிம்மதியான மூச்சை விட்டேன். நான் தூங்குவதற்கு முன்பு என் அண்ணன் ரமேஷ் பெரும் கோபத்துடன் தலையணையை எடுத்து என் அறைக்குள் வீசினார். படுக்கையில் உட்கார்ந்தார். நான் திரும்பி பார்த்தபோது, உன் மனைவியிடம் கை வைக்காமல் இருக்க முடியவில்லையா என்றார். நான் வெறும் கையை பிடித்தேன் அண்ணா. இப்போது கை கூட பிடிக்கக்கூடாதா? அவள் இவ்வளவு பெரிய அமளியை உண்டாக்குவாள் என்று எனக்கு எப்படி தெரியும் என்றேன். அவர், என் இரவு கருப்பாகிவிட்டது உன் காரணமாக என்றார். நான் என்ன செய்தேன்? என் தவறு என்ன? 14 வயது பெண்ணை மணமகளாக அறைக்குள் அனுப்பினால் இப்படித்தான் நடக்கும். அந்த பெண்ணுக்கு ஒரு பைசா அறிவு கூட இல்லை. அவள் திருமணம் செய்தது வெறும் முகம் காட்டும் பரிசுகளுக்காகத்தான். புது புது உடைகள் அணிய வேண்டும் என்பதற்காக. அவளுக்கு திருமணம் என்றால் என்னவென்றே தெரியாது. உங்கள் இரவு மட்டுமல்ல, என் இரவும் கருப்பாகிவிட்டது. அதனால் நீங்கள் அமைதியாக தூங்குங்கள் என்றேன். இப்படி சொல்லிவிட்டு விளக்கை அணைத்து தூங்கிவிட்டேன். ஆனால் அண்ணாவுக்கு தூக்கம் வரவில்லை. அவர் திரும்பி திரும்பி புரண்டு கொண்டிருந்தார். அண்ணா, அமைதியாக தூங்குங்கள், என்னையும் தூங்க விடுங்கள் என்றேன். அவர், தூக்கம் வரவில்லை, மரியாதையற்றவனே. மனைவிக்கு கொஞ்ச நேரம் கூட கொடுக்க முடியவில்லை, என் இரவு கருப்பாகிவிடாதா என்றார். நான் மனதில், உங்களுக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும். நீங்கள் திருமணம் செய்து எனக்கும் செய்து வைத்தீர்கள். நான் அழுது அழுது அண்ணாவிடம், அம்மாவிடம் பேசச் சொன்னேன். எனக்கு இப்போது திருமணம் வேண்டாம் என்றேன். ஆனால் இப்போது மகிழ்ச்சியாக இருக்கிறதா? மனைவி இல்லாமல் திருமண இரவை கழிக்க வேண்டியிருக்கிறது. மிகவும் நல்லது. இது தொடக்கம். பாருங்கள், அந்த அப்பாவி பெண்ணை நான் எவ்வளவு பயமுறுத்துகிறேன். தினமும் உங்கள் அறைக்கே வந்து தூங்குவாள். நீங்கள் என் அறையில் இருப்பீர்கள் என்று நினைத்தேன்.
நான் மனதில் உறுதி கொண்டேன், என் அம்மா அப்பாவின் ஒரு வீட்டில் 2 சகோதரிகளை கொண்டு வரக்கூடாது என்ற பேச்சை பொய்யாக்கி விடுவேன். என் இந்த நடத்தையால் அடுத்த 7 தலைமுறைகளுக்கு யாரும் இந்த தவறை செய்ய மாட்டார்கள். அடுத்த நாள் காலை புஷ்பா பாட்டியும் பூனமும் இருவரும் சேர்ந்து அறையில் இருந்து வெளியே வந்தார்கள். அம்மா சாப்பாடு தயாராக வைத்திருந்தாள். என் அண்ணாவின் மனநிலை மிகவும் மோசமாக இருந்தது. மீண்டும் மீண்டும் புஷ்பா பாட்டியை பார்த்து கொண்டிருந்தார். அந்த பாவம் கண்களை திருப்பிக் கொண்டாள். பூனம் என்னை பார்க்கும்போதெல்லாம் நான் அவளை கோபமாக பார்ப்பேன். அவள் பயந்து உடனே கண்களை தாழ்த்திக் கொள்வாள். நான் அவள் மனதில் என் பயத்தை பதிய வைக்க விரும்பினேன். அவள் என் அருகில் வராமல் இருக்கவும், என் அறைக்கு வர முயற்சி செய்யாமல் இருக்கவும். நான் மனதில் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் இருந்தேன். இனி இந்த பெண் என் அறைக்கு வரமாட்டாள். முழு நாளும் அவள் பாட்டியின் அறையிலேயே இருந்தாள். என் அண்ணா முழு நாளும் முற்றத்தில் பயந்த பூனை போல சுற்றி கொண்டிருந்தார். இருவருக்கும் மனைவியுடன் இருக்கும் நேரம் கூட கிடைக்கவில்லை. ஆனால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக என் அறையில் இருந்தேன். மனம் வந்தபோது நண்பர்களிடம் சென்றேன். 4 நாட்கள் கழித்து 2 சகோதரிகளின் பேக் பேராவும் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும் சடங்கு முடிந்தது. இன்று நாங்கள் 2 சகோதரர்களின் திருமணத்தின் 6வது நாள். எங்கள் வீட்டுக்கு என் மாமியார் வீட்டார் வந்திருந்தார்கள். இன்று ரமேஷ் அண்ணா நன்றாக உடையணிந்து உட்கார்ந்திருந்தார். அவரை பார்த்து எனக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. பூனம் என் அருகில் உட்கார்ந்திருந்தாள். நான் அவள் கையை பிடித்து இறுக்கி அழுத்தினேன். அவள் காதருகில் சென்று, இப்போது நீ உன் பிறந்த வீட்டுக்கு போகிறாய். ஆனால் வந்தால் எங்கே போவாய் என்றேன். இப்படி பல நாட்கள் கழிந்தன. இன்று நாங்கள் 2 சகோதரர்களும் எங்கள் மனைவிகளை அழைத்து வர சொந்த வீட்டுக்கு சென்றோம். திரும்பி வரும்போது மீண்டும் பூனமை பயமுறுத்தினேன். இன்று என்ன செய்வாய்? என்னிடம் இருந்து எவ்வளவு நாள் தப்பிப்பாய்? என் அறைக்கு வரத்தான் வேண்டும். இன்று நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். இன்று உண்மையில் உன்னை நான் கச்சிதமாக சுவைத்து விடுவேன் என்றேன். ஆனால் அவள் இன்று முற்றிலும் அமைதியாக மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் கும்மாளமெல்லாம் அந்த ஒரு இரவிலேயே முடிந்துவிட்டது. அவள் மீண்டும் மீண்டும் என் கையில் இருந்து தன் கையை விடுவிக்க முயற்சி செய்தாள். சிறிது நேரம் கழித்து நான் அவள் கையை விட்டுவிட்டேன். இப்போது நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அண்ணன் பாட்டியிடம் தெளிவாக சொல்லிவிட்டார், இன்று உன் அறை கதவை யார் அடித்தாலும் உடைத்தாலும் நீ திறக்க மாட்டாய். அதனால் அவள் பூனமை புரிய வைத்தாள். இப்படி செய்யக்கூடாது என்றாள். ஆனால் பூனம் தன் அக்காவின் 2 கைகளையும் பிடித்து முற்றத்தில் உட்கார்ந்திருந்தாள். எனக்கு அவர் அறைக்கு போக வேண்டாம். அவரை பார்த்தால் எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். பாட்டி அவளை புரிய வைக்க முயன்றாள். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் உன்னை நேசிக்கிறார். உன்னை எதுவும் சொல்ல மாட்டார். பூனம், உங்களுக்கு தெரியாது அவர் என்னுடன் என்ன செய்தார் என்றாள். பாட்டி அவளுக்கு திரைமறைவாக எல்லாவற்றையும் புரிய வைத்தாள். திருமண பந்தத்தில் கணவன் மனைவி ஒன்றாக இருந்தால் அவர்கள் ஒரே உடல் ஒரே உயிர். அதில் பயப்படவோ அறையில் இருந்து ஓடவோ எதுவும் இல்லை. ஆனாலும் பூனம் தன் பிடிவாதத்தில் இருந்தாள். நான் வரமாட்டேன். எனக்கு திருமணமே வேண்டாம். என்னை அப்பாவின் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்கள். நான் அங்கேயே இருப்பேன். இப்போது அது முடியாது. அப்போது உனக்கு ஆட்சேபனை இல்லை. திருமணம் செய்யலாம் என்று சொன்னாய். அவள், எனக்கு என்ன தெரியும் இது திருமணத்தில் நடக்கும் என்று. எனக்கு தெரியாது. நான் ஆகாஷ் அறைக்கு வரமாட்டேன் என்றாள். ரமேஷ் அண்ணன் தன் அறை கதவுக்கு அருகில் கைகளை கட்டியபடி நின்று பாட்டியை பார்த்து கொண்டிருந்தார். அவள் மீண்டும் மீண்டும் கண்களை திருப்பி பூனமின் கையை விடுவிக்க முயன்றாள். பெரும் சிரமத்துடன் பாட்டி அவளை புரிய வைத்து என் அறை வரை அழைத்து வந்தாள். ஆனால் அவள் அறைக்குள் வர மறுத்தாள். வெளியே சோபாவில் உட்கார்ந்து தன் விரல்களை முறுக்கிக் கொண்டிருந்தாள். அவள் மிகவும் பயந்து கொண்டிருந்தாள். அறைக்குள் நுழைந்தால் தன் உயிர் போய்விடும் போல. இதை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியாகவும் புன்னகைத்தபடியும் இருந்தேன். ஆனால் அவள் இவ்வளவு பயப்படுவாள் என்று எனக்கு தெரியாது. அவள் அமைதியாக அறைக்குள் வந்தாள். என்னுடன் பேசாமல் அலமாரியை திறந்தாள். அறை கதவை கூட மூடவில்லை. அலமாரியில் இருந்து ஒரு உடையை எடுத்து குளியலறைக்குச் சென்றாள். நான் அவளின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அவள் வெளியே வந்தபோது மிகவும் எளிமையாக இருந்தாள். பிறகு மெதுவாக தன் தலையணையை எடுத்து துண்டை எடுத்துக்கொண்டு வெளியே செல்ல முயன்றாள். நீ எங்கே போகிறாய் என்றேன். நான் வெளியே முற்றத்தில் தூங்கப் போகிறேன். உங்களுடன் தூங்க வேண்டாம் என்றாள். நான் உன் இஷ்டம் என்றேன். சரி, விளக்கை அணைத்துவிட்டு கதவை மூடிவிட்டு போ என்றேன். அவள் உடனே ஒப்புக்கொண்டாள். இதுவரை எல்லாம் சரியாக இருந்தது. அவள் என்னிடம் எதுவும் பேசவில்லை. பெரும்பாலும் நேரம் பாட்டியுடனோ அம்மாவுடனோ இருப்பாள். அவர்களுடன் உட்கார்ந்து பேச்சு கொடுப்பாள், சிரிப்பாள்.
ஆனால் நான் ஆபீஸில் இருந்து வரும்போது என்னை பார்த்ததும் அவளுக்கு பாம்பு கடித்தது போல ஆகிவிடும். பாட்டி சமையலை கவனித்துக் கொண்டாள். ஆனால் அந்த ராணி சமையலில் எந்த வேலையும் செய்ய மாட்டாள். அவளுக்கு ஒரே வேலை அம்மாவுடன் உட்கார்ந்து பேசுவது, சிரிப்பது, கதை சொல்வது. அப்பாவும் அவளுடன் இருப்பதில் மகிழ்ச்சியாக இருந்தார். எல்லாரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் உள்ள சோபாவில் வசதியாக போய் படுத்துக் கொள்வாள். பிறகு காலையில் எல்லாரும் எழுவதற்கு முன்பு என் அறைக்கு வந்து தலையணையை வீசிவிட்டு உள்ளே வராமல் சென்று விடுவாள். இப்படியே ஒரு மாதம் கழிந்தது. அப்பா முதலில் ரமேஷ் மற்றும் புஷ்பா ஹனிமூன் போகட்டும், அவர்கள் திரும்பி வந்த பிறகு ஆகாஷ் மற்றும் பூனம் போகட்டும் என்றார். அண்ணன் மற்றும் பாட்டி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் பூனம் மிகவும் மனச்சோர்வுடன் இருந்தாள். அக்கா, நீங்கள் இப்போது ஏன் போகிறீர்கள்? என்னையும் உங்களுடன் அழைத்து போங்கள். நானும் உங்களுடன் சுற்றிவிட்டு வருகிறேன். ஆகாஷுடன் போக வேண்டாம் என்றாள். பூனம் பாட்டியுடன் அவர்கள் சென்ற பிறகு அவள் ரமேஷ் அண்ணாவின் அறைக்குச் சென்று தூங்க ஆரம்பித்தாள். ஆனால் எனக்கு ஏதோ ஆக ஆரம்பித்தது. இப்போது அவள் என் மனைவி. ஆரம்பத்தில் அப்பா மற்றும் அண்ணாவின் வற்புறுத்தலால் திருமணம் செய்ததால் இப்படி நடந்தேன். ஆனால் இப்போது மனம் விரும்பியது. அவள் என் அறைக்கு வரவேண்டும், என்னுடன் பேச வேண்டும். இப்போது எனக்குள்ளும் உணர்ச்சிகள் எழுந்து என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்தன. ஆனால் நான் அவளை அவ்வளவு பயமுறுத்தியிருந்ததால் என்னை பார்த்ததும் பயந்து போவாள். ஒரு நாள் எனக்கு தூக்கம் வரவில்லை. நான் பூனமிடம் என் செயலுக்கு மன்னிப்பு கேட்டு அவளை என் அறைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தேன். அவளுக்கு அவள் தகுதியான அன்பை, எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். நான் எவ்வளவு நாள் அவளிடம் இப்படி தூரமாக இருக்க முடியும்? இறுதியில் என்ன நடக்க வேண்டுமோ நடந்துவிட்டது. பிறகு நான் என் அறையில் இருந்து வெளியே வந்தேன். ரமேஷ் அண்ணாவின் அறை பூட்டை திருப்பினேன். கதவு திறந்தது. தமிழ் மொழிபெயர்ப்பு. நான் கதவை லேசாக தட்டினேன். ஆனால் உள்ளே முழு அமைதி. மீண்டும் லேசாக கதவை தட்டினேன். பூனம் உள்ளிருந்து எந்த பதிலும் கொடுக்கவில்லை. அதனால் நான் ஜன்னலை சற்று திறந்தேன். அவள் அறியாமல் படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய தலைமுடி காற்றில் பறந்து அவள் முகத்தில் சிதறிக் கிடந்தது. அது அவளின் அழகுக்கு இன்னும் 4 சந்திரன்களை சேர்த்தது. என் பார்வையே மாறிவிட்டதோ என்று தோன்றியது. போதும், என் கோபம் போதும் என்று நினைத்தேன். இப்போது இதை முடித்துக் கொள்ள வேண்டும். நானும் ரமேஷ் சகோதரரைப் போல திருமணமான வாழ்க்கையை வாழ விரும்பினேன். ரமேஷ் சகோதரர் போனது 8 நாட்கள் ஆகியிருந்தன. இன்னும் 8 நாட்களில் அவர் திரும்பி வர வேண்டும். பிறகு நான் பூனத்துடன் செல்ல வேண்டும். அதற்கு முன்பு பூனத்துடன் நட்பு ஏற்படுத்திக் கொள்ள விரும்பினேன். நான் மெதுவாக பூனத்தை அழைத்தேன். ஆனால் அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அறையின் ஜன்னல் அவ்வளவு பெரிதல்ல. அதன் வழியே உள்ளே போய் எழுப்ப முடியாது. எனவே ஜன்னலின் கண்ணாடியை தட்டினேன். எழுந்திரு என்றேன். என் குரல் அம்மா அப்பாவின் அறைக்கு போய்விடக்கூடாது என்ற பயமும் இருந்தது. பெரும் முயற்சிக்குப் பிறகு அவள் கண்களை திறந்தாள். என்னை ஜன்னல் அருகே பார்த்ததும் அங்கு வந்தாள். என்ன என்றாள். நான் சொன்னேன், ரோஜா ரோஜா, இந்த நாடகத்தை நீயே செய்து கொண்டாயா? வா, உன் அறைக்கு வா. இதை கேட்டதும் அவள் மீண்டும் பயந்து போனாள். எனக்கு வர வேண்டாம், நான் இங்கேயே நல்லா இருக்கேன் என்றாள். நான் சொன்னேன், பூனம், சரி, ஆம் சாரி, இனிமேல் உன்னுடன் எந்த தவறான நடத்தையும் செய்ய மாட்டேன். வா, என் அறைக்கு வா. ஆனால் அவள் தலையை ஆட்டி வேண்டாம் என்றாள். நான் என் காலில் கோடாரியை வைத்து கொண்டேன். அவள் அறையில் ஜன்னல், கதவு எல்லாம் பூட்டி தூங்கினாள். உணவு நேரத்தில் என் டேபிளில் என்னுடன் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியிருந்தது. அம்மா அப்பா முன்னால் இருந்தார்கள். அவள் உணவு சாப்பிட உட்கார்ந்ததும் நான் அவளுக்கு அருகிலுள்ள நாற்காலியில் உட்கார்ந்தேன். நான் அவளுடைய தட்டில் சாதம் போடச் சொன்னேன். அவள் போட்டாள். நான் என் காலை அவள் காலின் மீது வைத்தேன். அவள் பயங்கரமாக கத்தினாள். எல்லாரும் என்னை பார்த்தார்கள். நான் அவளை பார்த்தேன். அவள் என் காலுக்கு அடியிலிருந்து தன் காலை எடுக்க முயற்சி செய்தாள். ஆனால் நான் காலை எடுக்கவில்லை. கோபத்துடன் இன்னும் அழுத்தினேன். என் கால் பெருவிரலை அவள் காலில் இருந்து மேலே நகர்த்தினேன். அவள் தன் காலை பின்னுக்கு இழுத்தாள். நான் மீண்டும் அடைந்தேன். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். சரியாக சாப்பிடவும் இல்லை. பாபி போனதிலிருந்து எல்லா வேலையும் அவள் தலையில் விழுந்தது. அம்மாவிடம் கேட்டு கேட்டு சமைத்தாள். நன்றாகவே சமைத்தாள். இரவில் எல்லாரும் முற்றத்தில் இருந்தபோது அவள் சமையலறையில் பாத்திரம் கழுவிக் கொண்டிருந்தாள். நான் அமைதியாக சமையலறைக்கு வந்தேன். ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்து கிளாஸில் ஊற்றி குடித்தேன். பிறகு அவளுக்கு பின்னால் சென்று நின்று அவளை பின்பக்கம் இருந்து கட்டிப்பிடித்தேன். அவள் பயந்து பின்னுக்கு இழுத்தாள்.
நான் அவள் வாயை என் கையால் மூடி கைகளால் இறுக்கி பிடித்தேன். அவள் துடித்தாள். பின்னுக்கு திரும்ப பார்க்க முயற்சித்தாள். ஆனால் நான் அவள் தோளில் தலையை வைத்திருந்தேன். என்னிடமிருந்து ஏன் இவ்வளவு ஓடுகிறாய்? நான் உன் கணவன் என்றேன். ஆகாஷ், என்னை விட்டுவிடுங்கள் ப்ளீஸ் என்றால். நான் சொன்னேன், நல்ல முறையில் இன்று என் அறைக்கு வா. நாளை பாபி மற்றும் அண்ணன் திரும்பி வருகிறார்கள். பிறகு நீ என்னுடன் ஹனிமூனுக்கு வர வேண்டும். அங்கு என்ன செய்வாய்? பூனம், இன்று என் அறைக்கு வரவில்லை என்றால் நாளை வரத்தான் வேண்டும். நினைவில் வை. எண்ணி எண்ணி பழி வாங்குவேன். ஏன் என்று தெரியவில்லை. நான் எப்போதும் இப்படி கடுமையாக பேசினேன். என் பேச்சை கேட்டதும் அவள் கத்த ஆரம்பித்தாள். நான் உடனே அவளை விட்டேன். அம்மா அப்பா இருவரும் சமையலறைக்கு வந்தார்கள். என்ன ஆச்சு என்றார்கள். அவள் கரப்பான் பூச்சிம்மா என்றாள். எங்கே என்றார்கள். இப்போது இருந்தது தெரியவில்லை, எங்கே போனது என்றாள். என்னிடமிருந்து தப்பிக்க இப்படி சொன்னாள் என்பது எனக்கு புரிந்தது. நான் கோபத்துடன் என் அறைக்குச் சென்றேன். அடுத்த நாள் பாபி மற்றும் அண்ணன் வந்துவிட்டார்கள். நம் திருமணத்துக்கு 2 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் மிஸ் பூனம் என் கட்டுப்பாட்டுக்குள் வரவில்லை. எல்லாரும் தூங்கிய பிறகு அவள் முற்றத்தில் தலையணை வைத்து படுத்துக்கொள்வாள். அப்போது நான் அறையிலிருந்து வெளியே வந்தேன். அவள் கையை பிடித்தேன். நல்ல முறையில் அறைக்கு வா என்றேன். வரமாட்டேன். நீங்கள் பலவந்தம் செய்தால் கத்த ஆரம்பிப்பேன் என்றாள். நான் சரி, பிடித்தால் கத்து என்று சொல்லி அவள் வாயில் கை வைத்து பலவந்தமாக அறைக்குள் இழுத்து வந்து விளக்கை அணைத்தேன். படுக்கைக்கு அழைத்துச் செல்லும்போது ரமேஷ் சகோதரரின் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அவர் அம்மாவின் கதவை தட்டினார். அம்மா திறந்ததும் புஷ்பாவுக்கு உடல்நிலை மிகவும் மோசம். அம்மா வந்து பாருங்கள் என்றார். அந்த நிலையில் பூனத்தை விட வேண்டியதாயிற்று. அவளும் வேகமாக வெளியேறினாள். பாபிக்கு வாந்தி நிற்கவில்லை. மிகவும் பலவீனமாக இருந்தாள். அம்மா பூனத்திடம் போய் நெல்லிக்காய் தண்ணீர் செய்து கொண்டு வா என்றார். அவள் செய்து கொண்டு வந்து கொடுத்தாள். பிறகு டாக்டரிடம் அழைத்துச் சென்றார்கள். அப்போதுதான் தெரிந்தது பாபி கர்ப்பிணி என்று. ஆனால் டாக்டர் படுக்கை ஓய்வு சொன்னார். மகிழ்ச்சியான செய்தி என்பதால் நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். சித்தப்பா ஆகப் போகிறேன். ஆனால் நம் ஹனிமூன் ரத்து செய்யப்பட்டது. எல்லா வேலையும் பூனத்தின் தலையில் விழுந்தது. பாபிக்கு அறைக்கு உணவு கொண்டு செல்வது, அவளை கவனித்துக் கொள்வது எல்லாம் பூனம். அவள் முழு நாளும் வீட்டில் சுழன்று கொண்டிருந்தாள். இப்போது எனக்கு அவள் மீது பரிதாபம் ஏற்பட்டது. மிக இளம் வயதில் அவள் மீது பெரிய பொறுப்புகள் வந்துவிட்டன. அதோடு என் நடத்தையும் அவளுக்கு நல்லதாக இல்லை. எனக்கு என் மீதே வருத்தம் ஏற்பட்டது. பாவம், அவள் களைப்பில் சோபாவில் தூங்க வேண்டியிருந்தது. ஒரு நாள் நான் அவளிடம் சொன்னேன், பார், நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், கையை கூட வைக்க மாட்டேன். ஆனால் ப்ளீஸ் படுக்கையில் சுகமாக தூங்கு. விளக்கை அணைக்க மாட்டீர்களே என்றாள். அணைக்க மாட்டேன் என்றேன். அதன் பிறகு சமையலறையிலும் அவளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நாள் பூனம், என்னுடன் நட்பு செய்வாயா என்றேன். வேண்டாம், உங்களுடன் நட்பு வேண்டாம், நீங்கள் நல்ல மனிதர் இல்லை என்றாள். ஏன்? நான் ஏன் நல்லவன் இல்லை? இப்போது உனக்கு உதவியும் செய்கிறேன் என்றேன். அவள் உதவி செய்கிறீர்கள், ஆனால் இன்னும் உங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது என்றாள். பார், இனிமேல் என்னை பார்த்து பயப்படாதே, நான் உன் நண்பனாக ஆகிறேன் என்றேன். நீங்கள் என்னுடன் பலவந்தமோ தவறான நடத்தையோ செய்ய மாட்டீர்களே என்றாள். அன்று நீங்கள் செய்தது என் மூச்சை நிறுத்திவிட்டது என்றாள். நான் இனிமேல் உன்னை தொடவும் மாட்டேன், நீ என்னுடன் நட்பு செய் என்றேன். என் அருகில் வரமாட்டீர்களே என்றாள். நீ விரும்பும் வரை வரமாட்டேன் என்றேன். அவள் என் பேச்சை ஏற்றாள். இப்போது என்னுடன் பேச ஆரம்பித்தாள். சிரித்து விளையாடவும் செய்தாள். இரவில் வேலைகள் முடிந்ததும் அவளை மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்று ஐஸ்கிரீம் வாங்கிக் கொடுப்பேன். மிக நல்ல பெண். நான் இப்போது உணர்ந்தேன், அறியாமல் அவளுக்கு தவறு செய்துவிட்டேன் என்று. 9 மாதங்கள் ஆகிவிட்டன. ஒரு நாள் பாபிக்கு பெரிய வலி. அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை. எனவே நானும் பூனமும் அண்ணனுடன் செல்ல வேண்டியதாயிற்று. நாங்கள் இருவரும் ஆவலுடன் காத்திருந்தோம், ஆனா பெண்ணா என்று. ஆனால் டாக்டர் வெளியே வந்து சொன்ன செய்தி எங்கள் காலடியில் இருந்து தரையை பிடுங்கியது. மிஸ்டர் ரமேஷ், உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் உங்கள் மனைவியை நாங்கள் காப்பாற்ற முடியவில்லை என்றார். இதை கேட்டதும் எங்கள் காதுகளையே நம்ப முடியவில்லை. ரமேஷ் சகோதரர் சுவாசிக்க மறந்து போனார். பூனமும் அதே நிலை. டாக்டர், நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவள் நல்லா இருந்தாளே என்றாள். அவளுக்கு பிபி குறைந்துவிட்டது. எல்லாம் வேகமாக நடந்தது என்றார். எங்களுக்கு பேரிடி போல் இருந்தது. பூனமும் அண்ணனும் மிக மோசமாக இருந்தார்கள். முதல் முறையாக அண்ணன் அழுது துடிப்பதை பார்த்தேன். நானே ஒன்றும் புரியாமல் இருந்தேன். ஒரு பக்கம் அண்ணனை சமாளித்தேன், மற்றொரு பக்கம் பூனத்தை. அப்பாவுக்கு செய்தி சொன்னேன். அவர்களும் வந்தார்கள். குழந்தை நர்சிடம் இருந்தது.
அம்மா வந்ததும் பூனம் அவர்களை கட்டிக்கொண்டு அழுதாள். இந்த செய்தி பூனத்தின் பிறந்த வீட்டுக்கு சென்றதும் அவர்களுக்கு பேரிடியாக இருந்தது. காலம் நகர்ந்தது, வீட்டின் மகிழ்ச்சி எல்லாம் போய்விட்டது. அந்த அப்பாவி குழந்தையை பூனம் பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள். அவள் அமைதியாகி பழைய சிரிப்பு பேச்சு எல்லாம் போய்விட்டது. அண்ணனும் முழு அமைதியாகி விட்டார். 2 மாதங்கள் ஆகின. பூனம் தன் வயதுக்கு மீறி வயதானவள் போல் தெரிந்தாள். இரவில் களைப்புடன் வந்து உட்கார்ந்தால் சிண்டு அழ ஆரம்பிப்பான். அண்ணனின் மகன். அவனை அமைதிப்படுத்துவாள். இப்போது எனக்கு அவள் மீது அதிக பரிதாபம். அப்படி செய், அவனை என்னிடம் கொடு. நீ தூங்கு என்றேன். அவள் கண்கள் தூக்கத்தில் இருக்கும். சிண்டு உங்களிடம் அமைதியாக இருக்க மாட்டான் என்றாள். இப்படியே 1 வருடம் ஆகிவிட்டது. பூனத்துக்கு வீட்டில் ஓய்வே இல்லை. அவள் முழு வீட்டையும் பார்த்து கொண்டிருந்தாள். அப்போது பூனத்தின் பிறந்த வீட்டில் மற்றொரு சோகம். அவள் பெரிய அக்காவின் கணவர் கார் விபத்தில் இறந்துவிட்டார். எல்லாரும் அங்கு சென்று அழுதார்கள். ஒரே வருடத்தில் பூனத்தின் பிறந்த வீட்டில் 2 மரணங்கள். விரைவில் அவள் பெரிய அக்காவை அவர்கள் மாமியார் வீட்டில் இருந்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பினார்கள். நாங்கள் அவளை பராமரிக்க முடியாது என்றார்கள். இப்படி என் வீட்டார் மற்றும் பூனத்தின் வீட்டார் ஒன்றாக சேர்ந்து ரமேஷ் சகோதரருக்கு பூனத்தின் விதவை அக்காவை திருமணம் செய்து வைத்தார்கள். அவளுக்கு 2 குழந்தைகளும் இருந்தார்கள். அந்த குழந்தையையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். இப்படி பூனம் எனக்கு இன்னும் நெருக்கமானாள். இந்த யோசனை நான் தான் கொடுத்தேன். இப்போது அவள் என்னிடம் அன்பான பேச்சுகள் பேச ஆரம்பித்தாள். என் அருகில் வர ஆரம்பித்தாள். மிகவும் புரிந்தவளாகி உணர்வுகளை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். ஒரு நாள் நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தோம். 2 உடல்கள் ஒரே உயிராக ஆனோம். 6 மாதங்களுக்குப் பிறகு பூனமும் கர்ப்பிணி ஆனாள். பூனத்தின் அக்கா மிக நல்லவள். ரமேஷ் சகோதரர் அவளை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார். அவரது 2 குழந்தைகளுக்கும் தந்தை பெயர் கொடுத்து வளர்த்தார். இங்கே சிண்டு வளர்ந்து கொண்டிருந்தான். இப்படி நம் சிரித்து விளையாடும் குடும்பம் மீண்டும் மலர்ந்தது. 9 மாதங்களுக்குப் பிறகு பூனம் ஒரு அழகான பெண் குழந்தையை பெற்றாள். என் மகிழ்ச்சிக்கு இன்னும் 4 சந்திரன்கள் சேர்ந்தன. என் மனைவி பழைய நாட்களை நினைத்து புன்னகைப்பாள். அப்போது எனக்குள் நிறைய அறியாமை இருந்தது என்று சொல்வாள். இப்போது அவள் என் அருகில் வரும்போதெல்லாம் என் தாகம் அதிகரிக்கும். ஒவ்வொரு நாளும் அவள் இளமை பருவத்தின் வாசலில் இருப்பது போல் தோன்றும். அவள் என்னுள் அப்படி கலந்து விடுவாள். முழு இரவும் அவளுடன் காதலித்தாலும் குறைவாக இருக்கும். அவள் என்னை பைத்தியமாக்கி விடுகிறாள். அவளின் அடவுகள் எனக்கு மிகவும் பிடிக்கும். இன்றும் முதல் நாள் போல வெட்கப்படுகிறாள். அந்த வெட்கம் என்னை பைத்தியமாக்குகிறது. அவள் கண்கள் என் இதயத்தில் குளிர்ச்சியை ஏற்படுத்துகின்றன. அவள் நெருப்பாகி என் மீது பொழிகிறாள். நம் காதலுக்கு இரவு சிறியதாகி விடுகிறது. நான் இப்போது என் திருமண வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் பழைய நாட்களை நினைத்தால் வெட்கமாக இருக்கும். பூனத்தின் விதவை அக்காவும் என் அண்ணனுடன் திருமணம் செய்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். என் முந்தைய மாமியார் வீட்டை விட இது மிகவும் நல்லது. இங்கு எனக்கு மிகவும் மரியாதை கொடுக்கப்படுகிறது என்று சொல்வாள். சில சமயம் கடவுள் நம்மால் கனவிலும் நினைக்க முடியாத விதியை எழுதிவிடுகிறார். நமக்கு அவர் எழுதியதே நல்லது. என் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் பூனத்துடன் ஆரம்பத்தில் செய்தது சரியா? நான் 2 சகோதரிகள் ஒரே வீட்டுக்கு வருவதில் ஏன் கோபப்பட்டேன்? அந்த விபத்துக்குப் பிறகு 3 சகோதரிகளையும் இந்த வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதாயிற்று. இந்த விஷயத்தில் நான் தவறா சரியா? கமெண்டில் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சிறு வயது திருமணங்கள் ராஜஸ்தான், பீகாரில் நடக்கின்றன. இப்படிப்பட்ட உண்மை கதைகள் உங்களுக்கு கிடைக்கும். என் கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நானும் பூனமும் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். என் பழைய வாழ்க்கையை